இருங்க, நான் புகையாக வருது, நெருப்பாக மாறட்டும். இல்லை போங்க, நல்லா இருக்கு. ரெடியா? குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரா காட்னா காசியில் இறந்தவர்களை அதிகமாக எரியூட்டப்படக்கூடிய இடம். கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்மளுடைய உடம்பே அப்படியே வேறு மாதிரி மாறிடும். நான் நல்ல உணர்வு நிலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வைப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக படபடப்பாக துடிப்பாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆற்றல் நிலையவே அப்படியே ஒரு சாந்தமான நிலை கொண்டு போயிடும். ஏன், இங்கே அவ்வளவு ஆத்மாக்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. உடலை எரியக்கூடிய இடம் மட்டும் இல்லை, இது வந்து புனிதப்படுத்தக்கூடிய இடமும் தான். இதுக்காக நம்ம பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த வகையில் பார்க்கும்போது மனுஷன் வாழும்போது உலக மயக்கத்திலே வாழ்ந்துடுறான். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துடுறான். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவன் செய்த தவறுகளை உணர்ந்து செயல்படாவிட்டால் அவன் சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் அவன் இறப்பிற்கு பின்னாடி அவனை தேடி வரும். இப்போ பாருங்கள், அங்கே வந்து ஒரு பிணத்தை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சிட்ருக்காங்க. மேபி நேற்று வரைக்கும் அவர் நல்லவராக இருந்திருக்கலாம், இல்லை கெட்டவராக இருந்திருக்கலாம். நேற்று வரைக்கும் அவரோட உடம்புல உயிர் இருந்தது. இன்றைக்கி எங்கே போனார் யோசிச்சு பாருங்கள். எங்கே போனார் அவர்? உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு போகிறீங்க. ஐம்புலன்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்பம் வேணும் சுகம் வேணும்னு சொல்லி போகிறீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டதென்றால் உடல் மட்டும் அங்கே இருக்குது. கண்ணே மணியே முத்தே மூக்கே அப்படி கொஞ்ச சொந்தக்காரங்க எங்கே கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே, சரி இவ்வளோ நாள் அவர் சேர்த்து வச்ச சொத்து பத்து எங்கே, அதை சேர்த்து வச்சு எரிக்கிறாங்களா இல்லை போகும்போது கொடுக்குறாங்களா பாருங்கள். சரி ஓகே, அது கூட வேண்டாம். இவ்வளோ நாள் வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக உரிமையாக கூப்பிட்ட அவங்களோட சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? யாருமே உங்களோடு வரமாட்டார்கள். தயவு செய்து இந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட எது வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறந்த பின்னால் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தான் உங்களை தொடர்ந்து வரும். பாவம் என்பதை அதிகமாக நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், அதற்குண்டான அடுத்த பிறவி என்பது உண்டு. மிகுந்த பாவங்கள் செய்தால் ஒரு எய்ட்ஸ் நோயாளி இருக்கக்கூடிய அந்த உடலில் போகலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள்ளே போகலாம். என்ன வேணாலும் நிகழலாம். ஒரு கோடீஸ்வரனாக பிறக்கலாம், இல்லாட்டினா கோடீஸ்வரனாக பிறந்தாலும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நோய்களுக்குள்ளே நம்ம ஆட்படலாம். அப்போ நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன? வாழும் வாழ்க்கையிலேயே புண்ணியத்தை சேருங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். அப்படி சேர்த்து வச்சு எங்கே தான் கொண்டு போக போகிறோம் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். எங்கே தான் கொண்டு போய் என்ன தான் பண்ண போகிறீங்க? இவ்வளோ நாள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் நம்ம கவனிக்கலை. ஏன், உலக மயக்கம் பெருசாக தெரியுது, அந்த மால் பெருசாக தெரியுது, இந்த மால் பெருசாக தெரியுது, தேட்டர் பெருசாக தெரியுது, பணங்காசு பெருசாக தெரியுது, இவன் பெருசாக தெரியுறான், அவன் பெருசாக தெரியுறான், பொண்டாட்டி பிள்ளைங்க பெருசாக தெரியுறாங்க. ஆனால் உங்கள் மன அளவில் நீங்கள் என்ன பாவ புண்ணியம் சேர்க்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களை தொடர்ந்து வரும், உங்கள் பின்னாடி வரும். இல்லாட்டினா இங்கே பாருங்கள் என்னத்தை கொண்டு போகிறாரு அவர். இப்படி தான் எரிச்சிருவாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன? ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த வருத்தத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது பல பேருக்கு தெரியறதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அழிவு என்பது உடலிற்கு மட்டும்தான், ஆத்மாவிற்கு அழிவு என்பது கிடையாது. ஆத்மா என்பது என்ன? சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. உடல் இருந்தது, அப்போ உயிரும் இருந்தது. இப்போ உடல் மட்டும் இருக்குது, மதிப்பு மரியாதையில் எரிச்சிட்றாங்க. உயிர் எங்கே போச்சு? அந்த உயிருக்கு பேர் தான் ஆன்மா. அது இங்கே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் மோட்சம் முக்தியெலாம் அடையாது. எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு காசியில் வந்து எரிச்சிட்டாலோ இல்லை காசியில் வந்து குளிச்சிட்டா மட்டும் மொத்த பாவ புண்ணியெல்லாம் போயிடாது. நாம் அதற்குண்டான ஸ்ரத்தையோடு சில பல பயிற்சிகளையோ இல்லை வாழும் வாழ்க்கையிலே தர்மதான காரியங்கள் செய்யாவிட்டால் கடைசி காலத்தில் டக்குன்னு முடிவு பெறாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மெயினாக ஒருத்தங்க பிரிந்த வருத்தம் உங்களுக்கு எப்போ போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த வாழ்க்கை பொய்ன்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் போகும். இல்லைனா அவர் கூட பழகுனது, அவர் கூட உடலோடு உறவோடு உறவாடினது, மனதோடு உறவாடினது, இதெல்லாம் என்ன பதிவுகளாக இருக்கும்போது அப்பப்போ உங்களோட மனதில் அதை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பப்போ உங்களோட மனதில் அந்த மாதிரியான எண்ணங்கள் எழுகிறதோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நினைப்பாக இருக்கும், வலிக்கும், குத்தும், கொடையும். அப்போ இந்த வாழ்க்கையே பொய்ன்ற அந்த பற்றற்ற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, திருவள்ளுவர் சொல்கிறது போல்
பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்குங்கிறார். அப்படின்னா என்ன? பற்றுக பற்றற்றான் பற்றினைன்றார். எந்த பற்று உங்களுக்கு இருக்கணும்? எவன் ஒருத்தன் பற்றே இல்லாமல் இருக்கிறானோ அவன் மேலே தான் பற்று இருக்கணும். மற்றபடி இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த பற்று இருந்தாலும் இந்த மாதிரி தான் உங்களை எரிச்சிடும். கடைசியில் பிறவி இல்லா பெருவாழ்வு என்பது கிடையாது. இந்த ஆத்மா இந்த புவியீர்ப்பு விசையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி மேலே போகிறது அப்படின்ற அந்த வித்தை தெரியாது. மாட்டிப்பீங்க, முழிச்சுப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன? இந்த உடலை விட்டு ஆத்மாவை எப்படி நேக்காக உச்சி வழியாக பிரித்து வெளியில் கொண்டு போகிறதுன்ற வித்தையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மோட்சம் முக்தி என்பது வாய்த்துவிடும். அப்படி இல்லை என்றால் இந்த பிறவியின் சுழற்சியில் மாட்டி சிக்கி தவித்து முழிப்பீர்கள். இதனால தான் சொன்னார் திருவள்ளுவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்ன்ட்டார். அப்போ என்ன சொல்கிறார்? பிறவி என்பது மாபெரும் பெருங்கடல்ன்ட்டார். அது நீந்திரவன் மட்டும்தான் பொழைப்பான், தப்பிப்பான். அப்படி இல்லைனா இன்றைக்கி ராமசாமி, குப்புசாமி, மகாவிஷ்ணு, சுப்பிரமணியன் இருக்க பேர் இருக்கிறவங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பேரில் போகிறது மறுபடியும் இதே கஷ்டங்கள் கவலைகள் அனுபவித்து வாழ்க்கையே வீணாக போயிடும். ரொம்ப கவனத்தோடு வாழும்போதே தெளிவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பிறவி போவின் எப்பிறவி வாய்க்குமோன்றாங்க. எப்படி பிறப்புன்றதே தெரியாது. கவனத்தோடு இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு மோட்ச பாதையை நோக்கி கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம்.